Hi guys, welcome back to another video. And நாளைக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ இனிமேல் தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோஸ் வரும் and keep supporting me. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து 2023ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மினிமல் ஸ்போக்கன் மூவியா ரிலீஸ் ஆன இந்த படம். அதாவது மினிமல் ஸ்போக்கன்னா இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம். டோட்டலாகவே இந்த படத்துல ஒரு 42 வார்த்தைகள்லாம் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு விஷுவலாக தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் மினிமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் மூவி. ஆக்சுவலி படத்துல வந்து ஹீரோ ஹீரோயினி, அதாவது ஹீரோ, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தை ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு சின்ன ஒரு ரவுடிசம் பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட குழந்தை வந்து ஷூட்ல இறந்து போயிருது. அதை விரட்டி பிடிக்க போன ஹீரோவையும் இந்த சங்கில சுட்டுறாங்க. அவருக்கு பேச்சு வரமாட்டேங்குது, அவருக்கு இனிமேல் பேச்சே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மறக்காது. இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து அதை மறக்கவே முடியல. எப்படியாவது அந்த கேங்ஸ்டரை வந்து அந்த கேங்கை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹீரோ. இதுக்காக அவர் வந்து தயாரும் ஆகிறாரு. ரூமுக்குள்ள தயாராகி எப்படி அந்த கேங்ஸை வந்து கொலை பண்றாரு, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த சைலண்ட் நைட் அப்படிங்கிற படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துல எனக்கு அந்த ஹீரோவோட ஆக்டிங், அது ஒரு அப்பா பையனுக்குள்ள அந்த பாண்டிங் வந்து பையன் இல்லாம எப்படி வந்து என்னால காப்பாற்ற முடியல அப்படின்றதெல்லாம் தாண்டி என் பையன் இல்லை அப்படின்ற விஷயத்த இந்த ஏக்கத்திலேயே வந்து ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனுங்களாம் அந்த கேங்ஸை ஃபுல்லாவே வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து எமோஷனலாக ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஆடியன்ஸ் நமக்கு படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் அடுத்து ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆனால் எந்த அளவுக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த லவ் அண்ட் பாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் குழந்தை அப்பா, இந்த 3 பேருக்கு முன்னாடி அந்த பாசம் பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் மூவியாக இல்லாமல் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல மேக் பண்ணினபடியா இன்னமும் இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு இந்த படம். விஷுவல் நீங்கள் நினைக்க மாதிரி ஒரு பெரிய கன் எடுத்துட்டு போய் எல்லாரையும் டப்புன்னு ஷூட் பண்ணி அது ரெடியா ஃபைட் பண்ணி அந்த மாதிரியாலும் இல்லாம ஒரு நார்மலா ஃபைட்டே தெரியாத ஒரு 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 அப்பா அதெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி வந்து அதை பழி வாங்குறாரு, அதுக்கு அவர் என்ன மாதிரியான பிளான்கள் போடுறாரு, ஸோ அதுக்காக அவர் எப்படி எல்லாம் தயாராகிறார் அப்படின்ற எல்லாத்தையுமே நமக்கு விலாவரியா படம் ஃபுல்லாக காட்டி தான் அதை வந்து ரிவெஞ்சுக்கே போகாரு. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்தபடியா. அண்ட் கிளைமேக்ஸ் காட்சி வழக்கம் போல நமக்கு கொஞ்சம் சோகமாகவே இருந்தாலும் அது ஒரு பெர்ஃபெக்டான கிளைமேக்ஸா இருக்கு அப்படின்றதான் என்னோட இது. ஒரு மகனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு அப்பாவோட ஏக்கம், அதுக்காக அவர் பழிவாக நினைக்கிற அந்த பழிக்குளம், அதுக்காக அவர் வந்து அவருக்கு நடக்கிற அந்த கடைசியில் நடக்கிற சம்பவத்தை அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து ஏற்றுப்பாரு. அவர் லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு அவன் பையன் இறந்த அந்த புதைச்ச அந்த இடத்துல. அதை படிக்கும்போதும் அது கிளைமேக்ஸ், அதை படிக்கும்போது கூட அவன் ஒய்ஃப் படிப்புங்க கூட நமக்கு கண்ணால தண்ணி வரும். ஸோ அந்த அளவுக்கு எமோஷனலி வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு படம். எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு இந்த படம். வந்து அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த தமிழ் டப்போட. நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் பண்ணணும், ஒரு பியூரான ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்டலி ஆக்ஷன் கிரைம் படம். அண்ட் இப்படியான படங்கள் வந்து டெஃபினட்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும். பட் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் ஆன மூவி. அண்ட் இந்த படம் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா போயிட்டு டெஃபினட்டா பாருங்க. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டபுளும் அவைலபிளா இருக்கு அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவல். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.